வேங்கை வயல் வழக்கில் அறிவியல் பூர்வ சோதனைக்கு பிறகே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேங்கை வயல் வழக்கில் மொத்தம் 389 சாட்சிகளும் 196 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செல்போன் டவர் லொகேஷன் அடிப்படையில் 31 நபர்களிடம் DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேங்கை வயல் வழக்கில் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்து அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா வாதத்தை முன்வைத்தார். வேங்கை வயல் வழக்கில் மொத்தம் 389 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டதாகவும் 196 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. டவர் லொகேஷன் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதையும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 31 நபர்களிடம் DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேங்கை வயல் வழக்கில் தீவிர நடவடிக்கை எடுக்க கோரி திருமங்கலத்தை சேர்ந்த கண்ணன் என்பவர் வழக்கு தொடர்ந்த சூழலில் அறிவியல் பூர்வ சோதனைக்கு பிறகே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைக்கிறார். ரஃபீக் ராஜா, நீதிமன்றத்தில் அரசு தரப்புல என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு, மேலதிக விவரங்கள்? நிச்சயமாக மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கின் முக்கிய சாராம்சம் என்பது கடந்த டிசம்பர் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் புதுக்கோட்டை மாவட்டம் வெங்கை வயல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்டது. இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் கடந்த 2 வருடங்களாக விசாரணை செய்து வருகின்றனர். தற்போது வரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை, குற்றவாளிகளை கைது செய்யவில்லை. எனவே இது சம்பந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரிதான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தான் தற்போது நீதிபதி நிர்மல்குமார் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது தமிழ்நாடு அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா நேரில் ஆஜராகி இந்த வழக்கில் முக்கிய தகவல்களையும் குற்றப்பத்திரிகை மற்றும் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். இது மட்டுமல்லாமல் அவர் அந்த வழக்கில் வாதிடும் போது பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது தெரிய வந்துள்ளன. குறிப்பாக இந்த வெங்கவையல் கிராமத்தில் மனித கழிவுகள் கலக்கப்பட்டதாக சொன்ன விவகாரத்தில் எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ அல்ல சாதிய மோதல்களோ கிடையாது என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தனி மனித விரோதத்தின் அடிப்படையில் ஒருவரை பழிவாங்குவதற்காக இது போன்ற நடவடிக்கையில் சிலர் ஈடுபட்டுள்ளதாகவும் அது குறித்து தற்போது 3 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த தீவிர விசாரணை நடத்தப்பட்டு விசாரணை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என வாதிட்டார். இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை பொறுத்தவரை சயின்ஸ் எக்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய தடயவியல் நிபுணர்களுடைய பல்வேறு கட்ட ஆய்வுக்கு பின்னரே குற்ற செயலில் யார் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை அந்த பகுதியில், அதாவது சம்பவம் நடந்த நாளன்று பேசப்பட்ட போன்கள் மொத்தம் 196 மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த 196 மொபைல் போன்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இதில் 389 சாட்சிகள் விசாரணை செய்யப்பட்டது. இது மட்டுமல்லாமல் இந்த 196 மொபைல் போன்களும் பயன்படுத்தப்பட்ட 87 டவர் லொகேஷனில் ஆய்வு செய்து அதன் தகவல் எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் 31 நபர்களிடம் DNA பரிசோதனையும் செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட நபர்கள் மணி 7:35க்கு பின்னர் தான் அந்த நீர்நிலை தொட்டிக்கு ஏறி செல்ஃபி படங்கள் எடுத்துள்ளனர். அவர்கள் பயன்படுத்தப்பட்ட அங்க புகைப்படங்கள், வீடியோக்கள் மற்றும் அங்கிருந்து அவர்கள் பேசிய ஆடியோக்கள் அனைத்துமே தடயவியல் நிபுணர்களால் அறிவியல் நவீனமான ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட நபர்களிடம் குரல் மாதிரிகளும் எடுக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. இது அனைத்தும் உறுதி செய்யப்பட்ட பின்னரே 3 நபர்கள் குற்றவாளிகளாக கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விசாரணை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. எனவே இந்த வழக்கிற்கு இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களுக்கு நடத்த அனுமதி வழங்க தேவையில்லை என்ற ஒரு விரிவான வாதத்தை எடுத்து வைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி நிர்மல்குமார் இந்த வழக்கில் உரிய உத்தரவு பிறப்பிப்பதற்காக வழக்கு விசாரணை உத்தரவிற்காக ஒத்திவைத்துள்ளனர். மேலதிக விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.